இந்த நாளிலும் கூட தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஓசியா 9வது அதிகாரம் 10வது வசனம். ஓசியா 9வது அதிகாரம் 10வது வசனம். வனாந்திரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகால் பேயோர் அண்டைக்கு போய் லட்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்புள்ளவர்களானார்கள். ஓசியாவில் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப எனக்கு தொடுதலாக இருந்துச்சு. ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக தான் பேச விரும்புகிறார் அப்படின்றத உணர்ந்து, அதுக்கப்புறம் ஜெபத்தில் இந்த வசனத்தை வைக்கும்போது ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நினைவுபடுத்தினார். அதாவது, வனாந்திரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். ஆண்டவர் நம்மளை எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா, ஒரு தோட்டத்திலிருந்து அந்த திராட்சை செடி தப்பி வளர்ந்துருக்கு அப்படி சொல்லி நம்மளை கண்டுபிடிக்கல. எந்த இடத்துலனா வனாந்திரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல். அப்போ அந்த இடத்துல சம்பந்தமே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல, அந்த இடத்துலேருந்து ஆண்டவர் நம்மளை கண்டுபிடித்தார். நம்ம அப்படி தான் அந்த பரிசுத்தத்துக்கும் நம்முடைய காரியங்களுக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை, தேவனுக்கும் தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ தேவனுக்கும் அந்த வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைகீழான நிலைமையில் நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை தேடி கண்டுபிடித்தார். அடுத்து பாருங்கள், அடுத்த வசனம். அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகள். தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு இதை குறித்த ஒரு இது இருக்கும். அதாவது, ஒரு சில நேரங்களில் நம்ம ஒரு சில ரிலேஷன் வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அங்கே மரம் இருக்கும், அதில் ரொம்ப நாளாக காயே வரல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம போயிருக்கும்போது ஒரு இடத்துல அந்த கனியை பார்த்து சொல்லும்போது அவங்களே ஆச்சரியப்படுவாங்க, நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் காய்க்கிறது அது தெரியவே செய்யாது, அது கொஞ்சம் மறைஞ்சு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் அந்த கனியை குறித்த ஒரு இது இருக்காது, பார்க்கவும் மாட்டாங்க. அப்படியே கண்டுபிடிக்கணும்னு தேடி தேடி பார்த்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ப்ளைனாக இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல பூ வச்சு பிஞ்சு வச்சு காய்க்க ஆரம்பிச்சிருக்கும். அப்போ அந்த மாதிரி தான் ஆண்டவர் நம்முடைய பிதாக்களை கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு ரேராக, அதாவது ஒரு அதிசயமாக அற்புதமாக நடக்கக்கூடிய அளவுக்கு முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல ஆண்டவர் நம்மை கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்கிறார். இதை சொல்லும்போது புதிய ஏற்பாட்டில் லூக்கா 15வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 15வது அதிகாரம். உங்களில் ஒரு மனுஷன் 15வது அதிகாரம் 4வது வசனம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டு பிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. அதாவது 100 ஆடுகள் வச்சுருந்தாலும் அதில் ஒன்று காணாமல் போனால் எப்படி அந்த 99 ஆடுகளையும் ஒரு பக்கமாக விட்டுட்டு அந்த வனாந்திரத்தில் ஒரு ஆட்டை தேடி திரிகிற மாதிரி தான் ஆண்டவர் நம்ம தொலைந்து போன ஆடாக இருந்தாலும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம், ஆனால் உலகத்தின் காரியங்களில் அப்படி இப்படி நம்ம மூழ்கி போய் கிடக்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஒரு ஆட்டுக்காக பரிதபித்து நமக்காக நம்மை தேடி நம்மை ரட்சித்தார், நம்மை காப்பாற்றினார். அப்படி கண்டுபிடித்த பின்பு என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களில் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடே கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அதாவது, தொலைஞ்சு போன ஆடு தானே அப்படின்னு சொல்லி ஒரு அலட்சியப்படுத்தாதபடி தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த ஆட்டை கண்டுபிடிச்ச பின்பு சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது, மறுபடியும் இந்த ஆட்டை நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு கேர் கொடுத்து ஆண்டவர் அதை தோளின் மேலே போட்டு அந்த நல்ல மேய்ப்பனாகிய தேவன் அப்படி அதை கொண்டு வருகிறதான இந்த ஓமானத்தை நம்ம பார்க்குறோம்.
கண்டுபிடிச்ச பிறகு அக்கம் பக்கத்தில் சொல்லி நான் வந்து இதை கண்டுபிடிச்சேன்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு காரியங்கள் வந்து அமையுது. அப்போ அந்த அளவுக்கு தான் தேவன் வந்து நம்மை கண்டுபிடிக்கிறார். எத்தனையோ காரியங்கள் எப்படி எப்படியோ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் தேவன் நம்மை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தொடர்ந்து அவர் நம்மோடு இடைப்பட்டு நம்மளை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் ஆண்டவர் நம்ம முற்றிலுமாக அவருடைய பக்கமாக நம்ம இழுத்துக்கொள்கிறார். மாத்திரமல்ல, மறுபடி விட்டுறக்கூடாதுன்ற அளவுக்கு ஆண்டவர் தோள் மேலே போட்டு சுமக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாதிரி ஆண்டவர் வந்து அந்த அளவுக்கு நம்மை குறித்த ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறார். 7வது வசனம் பாருங்கள். அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும், மனம் திரும்பணுன்ற ஒரு பிரச்சனையே இல்லை, மனம் திரும்பணும்னு எண்ணமே இல்லை எனக்கு, நான் இருக்கிறது கரெக்டு தான், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நீதிமான்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 99 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள பற்றி உண்டாகிற சந்தோஷத்தை பார்க்கிலும் இந்த மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மனம் திரும்பணும் அப்படின்ற ஒரு காரியத்தை தேவன் வந்து எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்குது. நம்ம இப்படி எங்கெங்கேயோ கடந்த நம்மளை கண்டுபிடிச்சார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படி புறக்கணிக்கப்பட்ட நேரங்கள், சில நேரம் கடன் பிரச்சனையில் சிக்கி சொந்த பந்தங்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமைகள், சில நேரம் வியாதி அதிகமாகும் பொழுது இவங்கக்கிட்ட போனால் மறுபடியும் நமக்கு ஹெல்ப்பு தான் நம்மகிட்ட கேட்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்மளை ஒதுக்குகிறதான தருணங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு தருணங்கள் வந்திருக்கும். அப்படிப்பட்ட தருணங்களிலெல்லாம் ஆண்டவர் வந்து நம்ம ஒருபோதும் புறக்கணிக்கவே இல்லை. அந்த மாதிரி நேரங்களில் தான் ஒவ்வொருவருடைய சாட்சியை நம்ம கேட்டோம்னாலும் தெரியும். அந்த மாதிரி நேரங்களில் தான் தேவனுடைய தொடுதலை உணர்ந்து அவரை ஏற்றுக்கொண்ட தருணங்கள் உண்டு. அப்போ அந்த மாதிரி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதாவது ஒரு நல்ல இசை வித்வான் வந்து ஒரு இடத்துக்கு போகும் பொழுது ஒரு சாதாரண ஒரு புழுதிக்குள்ளே ஒரு மூங்கில் கம்பு கிடக்குது. அதை பார்க்கும் பொழுது அவருக்கு அதை எடுக்கணும்னு தோணுது. அது ஒரு புழுதியில் கிடக்குதே, கீழே கிடக்குதே, நம்ம எடுக்கும்போது மற்றவங்க பார்ப்பாங்களே, இப்படிலாம் ஒரு யோசனைகள் இருந்தாலும் அது எனக்கு வேணும் அப்படின்னு அவர் நினச்ச உடனே தீர்மானமாக டக்குன்னு தன்னுடைய அந்தஸ்தை விட்டு அந்த மூங்கிலை எடுக்கிறாரு. எடுத்து அதை கொஞ்சம் கழுவி கொண்டு வந்து வீட்டில் டேபிள் மேலே அவர் வைக்கிறார். அப்போ அந்த மூங்கிலுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நாள் அங்கங்கே மிதிப்படுற மாதிரி ஒரு நிலமையில் ஒரு புழுதிக்குள்ளே நம்ம கிடந்தோம், நம்மளை என்ன செய்யணும்னு இவர் நினச்சிருக்காரோ தெரில, நம்மளை கொண்டு வந்து இந்த டேபிள் மேலே வச்சுருக்காரே அப்படின்ட்டு. அப்படி டேபிள் மேலே வச்சவர் அதுக்கப்புறம் அந்த உப்புத்தாளெல்லாம் போட்டு தேய்ச்சி அதுக்கு ஒரு சில அளவு எடுத்து அதுக்கப்புறம் அந்த துளைகளை இட்டு அதை ஒரு நல்ல புல்லாங்குழலாக உருவாக்கி எப்பயும் தன்னோடையே வைத்துக்கொண்டு தேவைப்படும் பொழுது அதை பயன்படுத்தும் பொழுது அந்த மூங்கிலுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் உண்டாயிருந்தது. உண்மையில் நம்மளும் இப்படியாக ஒரு புழுதியில் தான் நம்ம கடந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்ம புழுதியில் இருக்கிறோம், நம்மளை தொட்டு தூக்குறது ரொம்ப அசிங்கம் அப்படின்லாம் ஆண்டவர் நினைக்கவே இல்லை. நமக்காக அவர் தன்னுடைய பரலோக மேன்மைகளை விட்டு இந்த பூமியில் இறங்கி வந்து நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அப்போ நம்ம மீட்டு கொண்ட நம்ம அந்த புல்லாங்குழல் கூட ஒரு மூங்கில் கூட புல்லாங்குழலாக மாறும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டுச்சு அப்படின்னு அது ஒரு அக்ரிணை அப்படின்னு நம்ம தமிழில் படிப்போம். அதுக்கு உயிர் இல்லை, அது சந்தோஷப்படுமா அப்படின்லாம் நம்ம கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் அப்படி ஒரு காரியங்கள் இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவன் எப்படிப்பட்ட ஒரு பாதாளத்தின் அழிவுக்கு நம்மை விலக்கி மீட்டு கொண்டார் அப்படின்றத நம்ம உணர்ந்து சந்தோஷப்பட்டு அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இல்லாதபடிக்கு இந்த வசனத்தில் நம்ம பின்பகுதியில் பார்க்குறோம், ஆனாலும் அவர்கள் பாகால் பேயோர் அண்டைக்கு போய் லட்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்புள்ளவர்கள் ஆனார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பாகால் பேயோர் அண்டைக்குன்னா அது ஒரு புறஜாதி தெய்வம். அந்த தெய்வத்திற்கு போய் அந்த லட்சையானதற்கு வெட்கப்படுகிற அளவுக்கு உள்ள காரியங்களுக்கு தங்களை ஒப்புவித்து
தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்புள்ளவர்கள் ஆனார்கள். அந்த விக்கிரகங்களை போலயே அந்த காரியங்களை குறித்து அந்த காரியங்களை நேசிக்கும் பொழுது அந்த அருவருப்புகள் இவங்களுக்குள்ளே வந்து தேவன் எப்படி கண்டுபிடித்தார், எப்படி நம்மை மீட்டு கொண்டார், மீண்டும் இந்த அருவருப்புக்குள்ளே நம்ம போகிறோமா அப்படின்ற ஒரு உணர்வு இல்லாதபடிக்கு அப்படி அவங்க போயிடுறாங்க. இதை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு நன்கு அறிந்த சம்பவம் ராஜாவாகிய சாலமோனை குறித்து நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்துக்கிட்டோன்னா, ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். அடுத்து 4வது வசனம் பாருங்கள். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. அதாவது எதை நேசிக்கிறோமோ, எது நமக்கு பிடிச்சிருக்கு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோமோ, அந்த காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் என்ன ஆகிடும், நம்மளை பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அதாவது வருஷ கடைசியில் நம்ம வந்திருக்கோம். நமக்கு நம்முடைய வாழ்க்கையை நிதானித்து பார்க்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளில் இந்த வார்த்தையை கொடுக்குறார். என்கிட்ட என்ன பாவம் இருக்குது, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு மட்டும் நினச்சிடவே கூடாது. எங்களுக்கு பைபிள் காலேஜில் ஒரு டீச்சர், போரூரில் இருக்க ஒரு பாஸ்டர் எடுத்த ஒரு சம்பவத்தை அன்னைக்கு கூட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்படி பேசும்பொழுது ஒரு இடத்துல ஒரு சின்ன தேமல் வருது. அது நாளடைவில் அது உணர்வு இல்லாமல் இருக்குது. அதை பற்றி கண்டுக்காமல் அப்படியே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல முற்றிலுமாக அது உணர்வு இல்லாமல் போகுது. அதுக்கப்புறமா என்ன கடித்தாலும் என்ன இடித்தாலும் எவ்வளோ ரத்தம் வந்தாலும் அந்த விரல் நுனிகளில் விசேஷமாக அந்த உணர்வு இல்லாதபடிக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது டேமேஜ் ஆகி அப்புறம் அந்த புண்கள் ரொம்ப அழுகி நாற்றம் எடுக்கக்கூடிய அளவுக்கு மாறி இப்படி தான் இந்த குஷ்டரோகிகள்லாம் அதிகமாகறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல உணர்வு இல்லாததுனால தான் அந்த குஷ்டரோகம் அதிகமாகுதுன்னு அது ரொம்ப டீட்டெயிலாக அந்த பாஸ்டர் எடுத்தாருன்னு அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம். அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு சின்ன பாவம் தானே, இதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, இது என்ன மற்றவங்க செய்யாததா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரியம், ஒன்று தவறான காரியங்களை குறித்து பேசுகிறதா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சில பொருளாசையில் ஈடுபட்டு கொஞ்சம் தானே நம்ம எடுக்கிறோம், இவ்வளோ இருக்கே இங்கே, அதில் என்ன தப்பு அப்படின்ட்டு இருக்கிறதா இருக்கலாம், சின்ன சின்ன பொய் சொல்லுகிறதான காரியங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று கீழ்ப்படியாமையின் காரியங்கள், ஏதோ ஒன்று தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ளே அது முளைக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும், முதல்ல வேரோடு நம்ம கிள்ளி போட வேண்டியது அவசியம். அப்படி இல்லாமல் நம்ம அதை வச்சுட்டு இருந்தோம்னா கடைசியில் இந்த குஷ்ட ரோகிகளோட நிலைமை பார்த்திங்கன்னா அந்த விரல்களுடைய நுனிகள் எல்லாம் அவ்வளோ புண்பட்டு அழுகி நாற்றம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த நிலைமை மாறி போகும். இது எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படலாம். ஆனால் அந்த உணர்வில்லாத ஒரு காரியங்கள் வரும்பொழுது அப்படி தான் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு பெரிய சபையில் இருக்கும் பொழுது ஒரு சில நல்ல ஆவிக்குரிய வாஞ்சையோடு இருப்பாங்க, நல்லா உற்சாகமாக இருப்பாங்க. ஆனால் ஆரம்பத்தில் அந்த ஒரு பாடல் நிகழ்ச்சி டிவியில் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதை பார்க்கும்போது அது மியூசிக்காக தான் நாங்கள் பார்க்குறோம், வேறு ஒன்றும் இல்லை, அதில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அதை சமாளிப்பாங்க. அதை சொல்லும்போது இது வேண்டாம், எப்படின்னாலும் அதில் அந்த சினிமாவுடைய காரியங்கள் அதை குறித்து தான் விவரமாக அவங்க சொல்கிறாங்க, அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்குறதில்ல. இல்லை அது மட்டும்தான், வேறு எதுவும் நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப சீரியஸாக அதை சொல்லுவாங்க. சரி, நம்மளும் ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே நம்முடைய எல்லைன்னு ஒன்று இருக்குது, அதை தாண்டி போக முடியாது. ஆனாலும் தப்பு தான்றதை நம்ம உறுதியாக சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நாள் கழித்து அந்த பின்மாற்றம் அப்படின்றது அந்த குடும்பத்தில் எப்படி வருதுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கரெக்டாக அவங்க வந்துக்கிட்டு இருந்த ஜபங்கள், ஆராதனைக்கு தாமதமாக வர்றது, அப்படியே ஒன்றொன்னா அவங்க பின்மாறுறதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் மேலே இருந்த வாஞ்சியே இல்லாதபடி ஐயோ கேட்பாங்களே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வரக்கூடிய அளவுக்கு அந்த நிலைமை மாறி போகும். ஏன்னா தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்புள்ளவர்கள் ஆனார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அது மாதிரி.
அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன காரியம் வரும்போதே நம்ம தேவன் கொடுக்கிற அந்த மனசாட்சியில் உடனே நமக்கு ஒரு உணர்வு வரும். அந்த ஷார்ப் கான்ஷியஸ் இருந்தால் அது வேண்டாம் நமக்கு அப்படின்னு நம்ம எடுத்து போட்டோன்னா நம்ம ஆரம்பத்திலேயே அந்த பின்மாற்றமான காரியங்களுக்கு நம்ம தப்பித்து கொள்ள முடியும். தேவனுக்கு பிரியமாக நம்ம தொடர்ந்து இருக்க முடியும். அதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய மனசாட்சியில் நம்ம அந்த ஒரு ஷார்ப் கான்சியஸாக அந்த ஒரு சத்தம், பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் நம்முடைய இருதயத்தில் கேட்கும். இது வேண்டாம், இது தேவனுக்கு பிரியம் இல்லாதது அப்படின்னு சொல்லும்போது உடனே அதை விட்டு ஒதுங்கிறதுக்கு நம்ம ரொம்ப உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். அப்படி இல்லாமல் இதில் என்ன இருக்குது, உலகத்தில் எல்லாரும் செய்யத்தானே செய்கிறாங்க, ஃபோன் பார்க்குறதுல என்ன இருக்குது, கொஞ்ச நேரம் தானே பார்க்குறோம், கொஞ்ச நேரம் தானேன்னு சொல்லிட்டு கடைசியில் கொஞ்ச நேரம் அதிக நேரமாக மாறி போகிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் தானே அப்படின்னு சொல்லி அது கடைசியில் அவங்களுடைய வாழ்க்கையின் அந்த முன்னேற்றத்துக்கு முற்றிலுமாக அணை போடக்கூடிய அளவுக்கு அது மாறி போகுது. அதனால் ஒரு சின்ன காரியம் வரும்பொழுதே தேவன் நமக்கு உணர்த்துகிற மாதிரி அதை முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு தேவனுக்குரிய காரியங்களுக்காக நம்ம வாழ்க்கையை செலவழிப்போம். நமக்காக தேவன் ஜீவனையே கொடுத்தார். ஆனால் அவர் நம்மகிட்ட ஜீவனை கேட்கல. நம்ம வாழ்கிற வாழ்க்கையை அவருக்காக நம்ம வாழணும். அவருடைய அந்த கிறிஸ்துவின் மனம் வீசக்கூடிய அளவுக்கு நம்மை பார்க்கிறவர்கள் அவரை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழணும்னு தேவன் விரும்புகிறார். அவைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம் அப்பா. வியானவரே, உமை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எஸ் ராஜா, உமக்கு நன்றி 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 ராஜா. வனாந்திரத்திலே திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல நான் இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன் என்று சொன்னீங்களேப்பா. ஒரு வனாந்திரத்தில் திராட்சை கொலை வருமா? அந்த இடத்துல அப்படி அந்த இடத்துல வரவே வராதுன்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் தேவன் கண்டுபிடித்தீரே. அதே போல் அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, அத்தி மரத்திலே முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன்னு சொன்னீங்களே, அப்படி எங்களை கண்டுபிடிச்சிங்கப்பா. அந்த ஒரு ஆட்டுக்காக அந்த மேய்ப்பன் எப்படி அப்பா தேடி திரிந்து வந்தது போல தேவன் எங்களை கண்டுபிடித்தீரே. அந்த இடத்துல அந்த ஓமானத்தின் முடிவிலே சொல்லப்பட்டிருக்கிறதே, மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்கள் என்று. அப்படிப்பட்ட காரியம் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது ராஜா. நாங்கள் இருக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு நாங்கள் சாதிக்கக்கூடாதுப்பா. அப்பா, அந்த மனம் திரும்பணும். தேவனுடைய வார்த்தைகள் நம்மை நோக்கி வரும்பொழுது நம்ம இன்னும் ஆராய்ந்து பார்க்கணும். தேவனுடைய வெளிச்சத்துக்கு முன்பாக நம்ம பார்க்கணும். ஒரு இருட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நம்ம ட்ரெஸ்ஸு கரெக்டாக தான் இருக்குன்னு நம்ம கிளம்பிட முடியாது. அதை வெளிச்சத்தில் கண்ணாடியில் நம்ம பார்க்கும் பொழுது தான் எந்தெந்த இடங்களில் அழுக்கு இருக்குது, நம்ம இதோட வெளியே போக முடியாதுன்னு நம்ம உணர்கிறோமோ, அதே போல் தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவிக்கிறோம் அப்பா. நீதிமான்களாக எங்களை மாற்றி இருந்தாலும் எங்களுக்குள்ளாக இருக்கிற சிறு சிறு குறைகளை கூட நாங்கள் அறிக்கையிட மனம் திரும்புகிற நீதிமான்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் அப்பா. ஆவியானவரே, உமக்கு சோத்திரம் 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 அப்பா. சிறு சிறு காரியம்தானே என்று பாவங்களுக்கு இடம் கொடுத்து உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கைக்கு நாங்கள் போய்விடக்கூடாது ராஜா. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளவர்களாக்கும் அப்பா. உணர்வில்லாத அவர்கள் இருதயம் இருள் அடைந்தது என்று ரோமர் புத்தகத்திலே வாசிக்கிறோமே அப்பா. அப்படிப்பட்ட உணர்வில்லாத ஒரு இருதயம் அல்ல தகப்பனை, உணர்வுள்ள ஒரு இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்கப்பா. எங்களுடைய காரியங்களை இன்னும் நாங்கள் சீர் செய்ய, இன்னும் நாங்கள் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க, இன்னும் உம்மண்டை நெருங்கி ஜீவிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, கிருப 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 ராஜா. அப்பா, பாகால் பேயோரண்டைக்கு போய் லட்சையானதற்கு முற்றிலுமாய் தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்புள்ளவர்களாய் மாறி போனது போல அல்ல தகப்பனே. அப்பா, நாங்கள் உம்மை நேசிக்க எப்பொழுதும் மாறாத நேசமாய் நீர் எங்களை நேசிக்கிறீரே, அதே போல நாங்களும் எப்பொழுதும் உம்மை உறுதியாய் பற்றி பிடிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்தத்திற்குள்ளாக மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய அன்பு கரங்களிலே சகலத்தையும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமே ஆமே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். இந்த வேளையில் கூட வேதத்தை வாசித்து விட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.